ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆன்மீக பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சில விஷயங்களை நமக்கு விளக்கமாக சொன்னார். அதனால அவர் வருத்தப்பட்டும் பேசினார். சரி, அப்படி என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணங்களை நம்ம எங்கே நடத்துகிறோம்? மண்டபங்களில் நடத்துகிறோம், இல்லை வேறு ஏதாவது இடங்களில் நடத்துகிறோம். கோவில்களில் நடத்துனா அங்கே சரியான வழிமுறையில் செங்கல்களை வைத்து ஹோமம் செய்து தான் நம்ம மாங்கல்ய தாரணம் பண்ணுவோம். அக்னி சாட்சியாக தான் நம்ம தாலி கட்டுவோம் இல்லையா? அதற்காக ஹோமம் பண்ணுவாங்க. அதே சமயம் மண்டபத்திலோ இல்லை மற்ற இடங்களிலோ செய்யும்போது இரும்பினால அந்த பொருளை இல்லை ஹோமகுண்டமே இரும்பினால் ஆயிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறத வச்சு பண்ணும்போது அது அபசகுணமானது அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். ஆனா நம்ம அதனை பற்றி அதை யோசிக்கவே இல்லை. இது சில விஷயங்கள் வேறு மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரி இரும்பினால் ஆன அந்த பொருட்களை நம்ம உபயோகிக்கணும். ஆனால் திருமணம், நல்ல விஷயங்கள், சடங்குகள், கிரகப்பிரவேசங்கள் இவற்றுக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய அந்த புரோகிதரே சொல்லுவாங்க, இத்தனை செங்கல் வேணும், இவ்வளவு தவிடு வேணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் சொல்லுவதை வாங்கி நம்ம செய்யறது தான் நல்லது. ஏன்னா இரும்பினால் ஆனதை அவர்கள் துர்தேவதைகளை அழைக்கவும், தேவதைகளுக்கு செய்யக்கூடிய அந்த சாங்கியங்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தான் இந்த இரும்பினால் ஆன பொருட்களை வைத்து பூஜை செய்வார்களாம். நல்ல விஷயங்களுக்கு இவற்றையெல்லாம் நாம தவிர்க்கணும். ஆனா சில இடத்துல நான் போயிருக்கேன், மண்டபங்கள்ல இந்த மாதிரி இரும்பினாலானதை வச்சு அவங்க ஹோமம் பண்ணி மாங்கல்ய தாரணம் பண்றாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா திருமணம் பண்ணக்கூடிய அந்த இளம் பெண்ணும் மணமகனும் சந்தோஷமா பல்லாண்டு வாழணும். அதோட அவங்க சந்ததியெல்லாம் பெருகி வாழையடி வாழையா நல்லா இருக்கணும். அப்படின்னா சில விஷயங்களை சாஸ்திரபூர்வமாக, சம்பிரதாய பூர்வமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதையெல்லாம் சரியாகத்தான் பட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நாமுமே கூட கருப்போ இல்லை இரும்பையோ மற்ற விஷயங்களுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களுக்கு பெரியவர்கள் சொல்வதை போல நல்லதாகவே நாம செய்வோம். அவர்களிடம் கேட்டு ஆலோசனை பெற்று செய்யலாம். ஏன்னா நம்ம வீட்டு பெரியவர்களும் ஒரு சிறப்பா நம்ம கிட்ட கேட்டு செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மன சந்தோஷத்தோட நல்ல ஆசீர்வாதங்களும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்திருவோம். நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஓகே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய்.